ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன நாவலோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்க. பட் அப்படி இல்லை. இன்னைக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா? எப்போ பார்த்தாலும் நாவல், ஆத்தர் பற்றி அந்த மாதிரி தானே போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஸ்டோரி குட்டி தான், ஆனால் மீனிங் ரொம்ப பெருசு. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான, ஒரு பசுமையான, எங்க பார்த்தாலும் மனசு நிறைவோட பச்சை பச்சேர்னு இருக்கிற அந்த இடைத்தலைகளோட சுத்தமான காத்து இருக்கிற ஒரு இடம் இருந்துச்சான். அந்த இடத்துல சலசலன்னு சோறுவாளியும் சலசலன்னு கொலுசு சத்தத்தோட பெண்களும், தூக்கி கட்டின வேட்டியும் முறுக்கணு மீசையோட ஆண்களும் வேலைக்கு போனாங்களாம். நாலு கணக்கா வேலை பார்த்து அறுவடை செய்யற நேரம் வந்துச்சான். நம்மளாம் எக்ஸாம் டைமில் அந்த கடைசி பெல் எப்படா அடிப்பாங்க, எந்திரிச்சு வெளியே ஓடுவோன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் அறுவடை செய்யறதுக்கான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த அழகான காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தமா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் உறைஞ்சு போய் திரும்பி பார்த்தா, அங்க ஒரு பெரிய கொடூர அசுரன் நின்றுட்டு இருந்தானா. யார் அந்த அசுரன்னு பார்த்தா, உடம்பெல்லாம் சேரோட மரக்கிளைகளெல்லாம் போட்டுக்கிட்டு ஆக்ரோஷமா, பார்த்தாலே பயப்படுற தோற்றத்துல அங்க ஒரு காட்டு யானை மதம் பிடிச்சி நின்றுட்டு இருந்துச்சான். அந்த யானை பிளிரிக்கிட்டு அங்க உள்ள செடி மரம் கொடி எல்லாத்தையும் உடச்சி நவுத்திக்கிட்டு இந்த மக்கள் கிட்ட வந்துச்சான். அப்ப அங்க இருந்த மக்கள்லாம் வடிவேலு சொன்ன மாதிரி எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு ஓட்டம் முடிச்சு மேடான இடத்துக்கு போய் நின்றாங்களாம். அங்கிருந்து பார்த்தப்ப அந்த காட்டு யானை மதம் முடிச்சு போய் அங்க உள்ள பயிர் எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு சேதம் பண்ணிட்டு இருந்துச்சான். அதை பார்க்கும்போது இந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா போச்சான். அச்சோ, அறுவடை பண்ற காலம் வந்துருச்சு, இந்த நேரத்துலயா இந்த மதம் முடிச்ச காட்டு யானை இங்க இறங்கணும் அப்படின்னு ரொம்ப கவலையோட இருந்தாங்களாம். அப்புறம் அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் சேர்ந்து பேசி நிறைய குங்கு யானைகளை இறக்கி அந்த காட்டு யானையை விரட்டுறதுக்கான வழியை பார்த்துட்டு இருந்தாங்களாம். சரின்ட்டு அடுத்த நாள் ஒரு கும்கி யானையை இறக்கி அந்த காட்டு யானையை விரட்டலான்னு பார்த்தா கும்கி யானை பயந்து ஓடிருச்சான். சரின்ட்டு அடுத்த நாள் 4 கும்கி யானையை இறக்குனாங்களாம். அப்பயும் அந்த காட்டு யானை அடங்கவே இல்லையா. இன்னும் ஆக்ரோஷமாகி வீடுகளுக்குள்ளலாம் வந்து எல்லா பயிரையும் சேதப்படுத்தி எல்லா பயிரையும் காலால் மிதிச்சு நாசம் பண்ணுச்சான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயத்துல நடுங்கி போய் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். எப்ப என்ன நடக்கும்னே தெரியலையே, நம்மளால இப்ப என்னதான் செய்ய முடியும், இவ்வளோ கும்கி யானையை இறக்கியும் அந்த காட்டு யானையோட கோபம் தீரலையே, ஸோ கண்டிப்பா நம்மள ஏதாச்சும் அது பண்ணிடும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பகலும் ராத்திரியும் தூங்காம பயந்துட்டே இருந்தாங்களாம். அந்த ஊர் மக்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் வெளியவே போக முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற நிலமை வந்துச்சான். அப்போ வேலைக்கும் போக முடியல, எதுவுமே செய்ய முடியலையே, இப்படியே இருக்கமே, இந்த காட்டு யானைக்கு ஒரு தீர்வே இல்லையா, இதை துரத்துறதுக்கு யாரு தான் வருவாங்க அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பேசி யாராலையுமே இந்த யானையை துரத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், இந்த காட்டு யானைக்கு இன்னொரு காட்டு யானையே கூட்டு வந்து அதை துரத்துனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இது மாதிரியே நல்ல பயங்கரமான ஆக்ரோஷம் உள்ள இன்னொரு காட்டு யானையவே கூட்டு வருவோம், அதை வச்சு இந்த காட்டு யானையை துரத்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் முடிவெடுத்து சரின்னு அந்த காட்டு யானையை கூட்டு வந்து 2 காட்டு யானையும் சண்டை போட விட்டாங்களாம். அப்போ சண்டை போடட்டும் அந்த மதம் முடிச்ச காட்டு யானை தான் ஜெயிச்சுதான். பாருங்களேன், அந்த யானைக்கு அவ்வளோ பவர், எவ்வளோ அதுக்கு தைரியம். இன்னொரு காட்டு யானை வந்து கூட அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சான். அந்த யானையோட அவ்வளோ பலத்தையும் அதோட ஆக்ரோஷத்தையும் பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் போச்சுடா, நம்ம கதை முடிஞ்சிச்சுடா அப்படின்னு நினச்சி எல்லாருமே பயந்து நடுங்கி போய் வெளியவே வராமல் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிற நிலமை வந்துருச்சான். இப்படியே இவ்வளோ நாள் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அந்த காட்டு யானையை நம்ம துரத்தணுமே அப்படின்னு மக்கள் எல்லாம் யோசிச்சுட்டே இருந்ததை ஒரு சின்ன எறும்பு கேட்டுச்சான். அந்த ஊரில் மொத்தம் 100கணக்கான மக்கள் இருந்தாங்களாம். அவங்க யாராலையுமே இந்த யானையை எதுவுமே செய்ய முடியலையா. ஏன்னா அவங்களையும் அது கொன்னுடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இங்கே யாராவது போய் அந்த யானையை பாருங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பயந்துட்டு ஐயோ நான் போக மாட்டேன், அது என்னைய கொண்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்களாம். ஸோ துப்பாக்கி வச்சு சுடலான்னாலும் சுட முடியலையா. அவ்வளோ அது வந்து ஆக்ரோஷமாக அது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷம் பிடிச்ச ஒரு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யானையாக இருந்துச்சான்.
எல்லா மக்களும் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு எப்படியாச்சும் இந்த காட்டு யானை, இந்த மடம் முடிச்ச இந்த காட்டு யானை இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணாங்களாம். அப்போ அந்த வீட்டில் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு இருந்துச்சாம். அந்த எறும்பு அதோட சாப்பாட்டுக்காக அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துச்சாம். இவங்களுக்கே தான் சாப்பாடு கிடைக்கலையா, அந்த சின்ன எறும்புக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அந்த எறும்பு சுற்றி சுற்றி வீட்டில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அப்படி இருக்கும்போது அந்த எறும்பு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சான். கேட்டவுடனே அந்த எறும்புக்கு ஒரு யோசனை வந்துச்சான். அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு, எறும்போட கேங்கு கிட்ட போயிட்டு, அதுவும் அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான எறும்பு இருந்துச்சான். அந்த எறும்போட கேங்கு கிட்ட போய் சொல்லிச்சான், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும், அப்போ தான் இந்த ஊரில் நம்ம சாப்பாடு கிடைக்கும், நம்மளால் வாழ முடியும், நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கேட்டுச்சான். அந்த மற்ற எறும்புகள்லாம் என்ன சொல்லிச்சான், சரி, ஓகே, சாப்பாடு கிடைக்கும்னு நீ சொல்கிறல, கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற எறும்புலாம் சொல்லிச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்பெல்லாம் சேர்ந்து குசு குசுன்னு ஒரு பிளான் போட்டுச்சான். அந்த பிளான் என்ன அப்படின்னா இந்த எறும்பெல்லாம் கூட்டமாக சேர்ந்து போய் ஒரு இடத்துல அங்கே பதுங்கி பதுங்கி நின்று அந்த யானை எந்த இடத்துல வருது, எந்த மரத்தில் ஏறுது, அந்த யானையோட காது எந்த இடத்துக்கிட்ட இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட இருந்தால் நம்மளால் அது மேலே குதிக்க முடியுமா, அது அந்த யானை மேலே நம்ம போகணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளால் அந்த பிளானை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எறும்பெல்லாம் பிளான் பண்ணிச்சான். நிறைய நூற்றுக்கணக்கான எறும்பெல்லாம் சேர்ந்து எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த யானை இருக்கிற இடத்த பார்த்து அது எங்கெல்லாம் போகுது, எந்த இடத்துக்கிட்டலாம் வருது, எந்த மரத்துக்கிட்டலாம் வருது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிச்சான். ரொம்ப நேரமாக அந்த காட்டுக்குள்ளேயே நின்றுச்சான். அந்த எறும்பு தூங்கவும் இல்லையா, கொஞ்ச நேரம் கூட ரொம்ப நேரமாக இந்த எறும்புங்கள்லாம் அந்த காட்டுக்குள்ளேயே இருந்துச்சாம். அந்த யானை தூங்கவும் இல்லையா, ரொம்ப நேரமாக உட்காரவும் இல்லையா, அது வாட்டுக்கு அலைஞ்சிட்டே இருந்துச்சான். அந்த செடி இந்த செடி எல்லா செடியும் போட்டு இழுத்து போட்டு அடித்து உடச்சிட்டே இருந்துச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எறும்பு என்ன பண்ணுச்சான், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல நில்லுங்க, அது எந்த இடத்துக்கிட்ட வருதோ அப்படியே டக்குன்னு அதோட தலையில் குதிச்சிடுங்க, யார் அந்த சரியான நேரம் அமைந்தோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த எறும்புங்க எல்லாமே திட்டம் போட்டுச்சான். சரி, இது எப்போ தான் உக்காரும், இது எப்போ தான் படுக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா எறும்பும் அங்கேயே நின்று எங்கேயுமே நவராமல் அதே இடத்துல நின்று அந்த யானையை மட்டுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சான். ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சான். நைட் ஆனவுடனே அங்கே உள்ள அந்த காட்டு மதம் பிடிச்ச யானை எல்லாத்தையும் அடித்து ஒடிச்சு நொறுக்கிட்டு கடைசியில் டயர்டாகி அப்பாடா அப்படின்னு ஒரு இடத்துல உக்காந்துச்சான். அப்போ இந்த எறும்போட 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கிச்சுங்களாம். ஒரு குரூப் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நீங்கள் எத்தனை பேர் இதில் ஜெயிக்கிறீங்க, நாங்கள் பின்னாடி வரோம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சு, நம்ம மொத்தமாக போய் நம்ம எல்லாத்துக்கும் ஆபத்தாயிடுச்சுன்னா இந்த பிளானே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது, ஸோ ஃபஸ்ட்டு 100 பேரில் ஃபஸ்ட்டு ஒரு 50 பேர் போங்க, அடுத்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி 50-50 பிரிஞ்சு அந்த எறும்பெல்லாம் போச்சான். போனப்போ அந்த யானை உக்காந்துச்சான். உக்காந்தவுடனே அந்த 50 எறும்பில் ஒவ்வொரு எறும்பாக அதோட திட்டத்தை தீட்டி எப்படியாச்சும் நம்ம அது தலையில் குதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி குதிச்சப்ப நிறைய எறும்பு குதிச்சுது. அந்த யானை அப்படியே தட்டி விட்டுருச்சான். ஏன்னா அதுக்கு மதம் பிடிச்சிருக்குல்ல, அதனால அதோட தலையை ஒரு சேலை வைக்காம அங்கேயும் இங்கேயும் ஆட்டிகிட்டே அது மேலே விழுந்த எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருச்சான். சரி, இந்த 50 எறும்பும் தோத்துருச்சு, இனி நம்ம தோக்காம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மீதமுள்ள 50 எறும்பு போச்சான். போனவுடனே ரொம்ப நைட் டைம் ஆயிடுச்சான். யானைக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ யானை தூங்க போகுது, அது எப்படியும் தலையை கீழே வைக்கும், அப்போ நம்ம அது தலையில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா எறும்பும் திட்டம் போட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ரொம்ப லேட் நைட் ஆனவுடனே யானைக்கு தூக்கம் வந்துச்சான், தூங்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ ஒவ்வொரு எறும்பாக நைஸாக அதோட தலையில் ஏற போச்சான். சில எறும்புகளால் ஏற முடியலையா. அந்த 50 எறும்புலையுமே ஒரு எறும்புனால கூட ஏறவே முடியல. என்னடா இது, இவ்வளோ பெரிய தலை, அது தலை கூட அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சான், தொடக்கூட முடியலையா, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்துச்சான். சரி, எப்படியா நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எறும்பு ஐயோ ஏறி பார்த்தா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி 49 எறும்பு மீதமுள்ள அந்த 49 எறும்பு போயிடுச்சான். மொத்தம் 100ல் 99 எறும்பு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். ஒரே ஒரு எறும்பு மட்டும் என்ன
நம்மளால் முடியாததுன்னு உலகத்தில் எதுவுமே இல்லையே. நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த ஊர் மக்களை நம்ம காப்பாற்றியே ஆகணும், நமக்கு உணவு கிடைச்சாகணும், நம்மளோட எறும்பு சகோதரர்களுக்கும் சொந்தக்காரவங்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் உணவு கிடைச்சாகணுமே, இந்த மக்களுக்கு உணவு கிடைச்சாகணுமே, நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது உயிரை தியாகம் பண்ணி அந்த யானையோட தலை மேலே எப்படியோ ஏறிடுச்சான். ஏறி அந்த யானையோட காதுக்குள்ளே போயிடுச்சான். போனவுடனே அந்த யானைக்கு தாங்க முடியாமல் அங்கே போடுதான் இங்கே போடுதான், அங்கே போய் அந்த செடியை உடைக்குதான் இந்த செடியை உடைக்குதான், என்னென்னமோ பண்ணி பார்க்குதான். ஆனால் அந்த யானையால் எதுவுமே செய்ய முடியலையா. அப்புறம் அந்த யானையை யோசிச்சு இது என்ன ஒரு ஊரா, சரியான எறும்பு பிடிச்ச ஊராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிடுச்சான். அப்புறம் அங்கே உள்ள மக்கள்லாம் அப்பாடா இந்த கொடிசூரை நம்ம ஊரை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலைகளை ஆரம்பிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போ அந்த யானை வேற ஊருக்கு போச்சு இல்லையா, அப்போ இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் மூச்சரைக்க நிற்கும் போது அது காதுலேருந்து ஒரு எறும்பு வெளியே வந்துச்சான். அப்போ அந்த யானை கேட்டுச்சான், ஏய் நீ தான் என் காதுக்குள்ளே இருந்தியா, உன்னால் நான் அங்கே எவ்வளோ சாப்பாடு எனக்கு கிடைச்சது தெரியுமா, உன்னால் நான் அந்த ஊரையே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யானை சொல்லிச்சான். அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், உன்னால் உன் கொடூரத்தினாலையும் உன் கோவத்தினாலையும் உனக்கு மட்டும்தான் சாப்பாடு கிடைச்சிது, ஆனால் அந்த ஊரில் உள்ள எங்கள் எறும்புக்கோ இல்லை அந்த ஊரில் உள்ள மக்களுக்கோ யாருக்குமே எந்த சாப்பாடும் கிடைக்கலையே, அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த யானை கோவப்பட்டு சொல்லிச்சான், இங்கே பாரு என்கிட்டலாம் ஓவராக பேசாத, நான் ஒரு நசுக்குன நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவ அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லிச்சான், உன் மேலே அவ்வளோ பயம் இருந்தா நான் ஏன் உன்னை ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க போகிறேன் அப்படின்னு நக்கலாக பார்த்துச்சான். அப்போ தான் யானைக்கு புரிய வந்துச்சான், இந்த சிறிய ஜீவன் இதுவே ஒரு ஊரையே காப்பாற்றணும்னு நினச்சிதே, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, நம்ம எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தோம், நம்மளால் ஏன் ஒரு ஊரை காப்பாற்ற முடியலை அப்படின்னு அதோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிச்சான். அப்போ தான் அந்த எறும்புக்கிட்ட சொல்லிச்சான், என்னை மன்னிச்சிருப்பா, உங்கள் ஊரில் உள்ள மக்களெல்லாம் என்னை மன்னிச்சிட சொல்லு, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு கோபமே இனிமேல் வராது, நான் எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவேன், நல்ல யானையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்பாடா நீ திருந்தினதே எனக்கு போதும், சரி எங்கள் ஊரில் என்ன என்னை தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த எறும்பு உங்கள் ஊருக்கு வந்துச்சான். அப்போ அந்த கூட உள்ள எறும்பெல்லாம் கேட்டுச்சா, ஏய் நீ உயிரோட வந்துட்டியா, அப்பாடா அந்த யானை ஒன்று என்ன செஞ்சிச்சோன்னு நாங்களாம் கவலையோடு இருந்தோம் அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அதுக்கு இந்த எறும்பு சொல்லிச்சான், மொத்தம் 99 பேர் இருந்தீங்க, உங்களால் யாராலையும் முடியலைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, ஏன்னா நீங்களாம் ஒரே ஒரு முயற்சியிலையும் முடியலைன்னு நினச்சிட்டீங்க, ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணேன், அதனால தான் என்னால் முடிஞ்சுது, இன்றைக்கி உங்களுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும், இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஸோ நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த கும்கி யானையால் அடக்க முடியாத கொம்பனாக இருந்தாலும் நம்ம அறிவை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த எறும்பு சொல்லிச்சான். அதை பார்த்து அந்த ஊர் மக்களும் அந்த எறும்பு எல்லாரும் சேர்ந்து அதை வாழ்த்துனாங்களாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் என்றைக்கும் நம்ம ஒரு விஷயத்த எவ்வளோ பெரிய விஷயம் இதுவா ஐயோ நம்மளால் முடியாதே அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோன்னே முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு எந்தளவு கெப்பாசிட்டி இருக்குது, இல்லை நம்மளாலையும் முடியும், என்னாலையும் முடியும் நம்ம கண்டிப்பாக நம்பும்போது கண்டிப்பாக எல்லா விஷயமே நம்மளாலையும் முடியும்னு சொல்லி இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எப்பயுமே சேடாக இருக்காங்க, என்னால் முடியாதுப்பா, என்னாலாம் செய்ய முடியாதுப்பா, நான்லாம் அதுக்கெலாம் லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்னாலேயும் முடியும் மச்சான் வாடா அப்படின்னு சொல்லி தட்டி தூக்கி விடுங்க. லிட்ரேச்சர் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வேணும்னாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe my channel, Shafi Lit Talk.